கடந்த வருஷம் நமக்கு அந்த வாக்கை கொடுத்திருப்பார். ஆனால் இந்த வருஷத்திலே அதை அவர் நிறைவேற்றுகிற தேவனா இருப்பார். ஒரே ஒரு காரியம் ஞாபகம் வச்சுக்கிறேன், அவர் நம்ம நடுவிலே வாசம் பண்ண வேண்டும். நாம் வேலை செய்கிற இடங்களே வாசம் பண்ண வேண்டும். நம் வீட்டிலே அவர் வாசம் பண்ண வேண்டும். நம் வீட்டிலே வாசம் பண்ண வேண்டும். ஆனால் நம் வீடு பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அவருக்கு பிரியமில்லாத எந்த வித காரியமும் நம் வீட்டுக்கு இருக்கக்கூடாது. அது எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் என் ஆண்டவருக்கு அது பிரியமில்லை என்றால் அதை தூக்கி நாம் வெளியே போடும்போது தேவன் நம்முடைய வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம் வீட்டிலே வாசம் பண்ணினால் அதை விட பெரிய ஆசீர்வாதம் இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. ஹல்லேலூயா. அவர் நம் வீட்டுக்குள்ளே இருப்பாரானால் நமக்கு சமாதானம் உண்டு, நம் குடும்பத்திலே சந்தோஷம் உண்டு. அவர் நம்மை வழி நடத்துவார். அவர் நம்மை வழி நடத்துவாரானால் நம் வாழ்க்கையில் எந்தவித குறைவு இருக்காது. என்னால் அவர் குறைவுகளை மாற்றி நிறைவாய் நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. இந்த தேவனை நாம் பாட போகிறோம். எப்படி பாடுவேன்னா, இயேசு எனக்கு செய்ததை. ஹல்லேலூயா. ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் நான் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஹல்லேலூயா. நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரே பொறுப்பு ஆண்டவருக்காக ஆத்தும ஆதாயம் செய்யும்படியாக இந்த புது வருஷத்தில் நாம் தீர்மானம் எடுக்க போகிறோம். ஆண்டவர் எப்படியாவது நாம் உமக்கென்று ஒரு ஆத்துமாவை ஆதாயப்படுத்துவேன் ஆண்டவரே என்று சொல்லுவோமானால் தேவன் அதில் பிரியப்படுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுக்கு அதுதான் தேவை. அழிந்து போகிற ஆதாயப்படுத்தும்படியாக தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார். பாவத்துக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிற ஜனங்களை ஆதாயப்படுத்தும்படியாக தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார். சாத்தானின் பிடியில் இருக்கிற ஜனங்களை விடுவிக்கும்படியாக தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார். அந்த ஆத்துமாவை அந்த நரகத்தில் இருந்து நாம் மீட்டுக் கொள்வோமானால் பரிசுத்த வேதம் இப்படியாக சொல்லுகிறது, மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோக ராஜ்யத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. அந்த தேவனை நாம் நாவுகளை திறந்து உதடுகளை அசைத்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து பாடப் போகிறோம். எப்படி பாடுவேன் நான்? என் இயேசு எனக்கு செய்ததை. எல்லாரும் நமக்கு செய்து பாடுவோம். ஹல்லேலூயா. எனக்கு செய்ததை நான் பாடப் போகிறேன். உங்களுக்கு செய்ததை நீங்கள் பாடுங்கள். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகமாக பாடுவேன். எனக்கு செய்ததை ஒரு வழி அடையும் போது அடைக்காத ஆண்டவர்
ஆண்டவர் எனக்கு கட்டுக்கு அளவு கூட குறைவிக்கிறார். ஹல்லேலூயா. நம் சபையில் இருக்கிற யாருமே சொல்ல முடியாது ஆண்டவர் எனக்கு கடுகளை குறை வைத்தார் என்று. ஹல்லேலூயா. எந்த தேவைகள் வந்தாலும் அந்த தேவைகளை சந்தித்தார். ஹல்லேலூயா. எனக்கு வருவதற்கு முன்பாக அவருக்கு தெரியும் என் பிள்ளை எதை சந்திக்க போகிறது என்று. ஹல்லேலூயா. நம் எதிர்காலம் அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. நாம் சந்திக்க போகிறது அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. அவர் அதை அதுக்கு முன்பாகவே ஆயத்தப்படுத்தி வைக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. யாக்கோபு வாழ்கிற தேசத்திலே பஞ்சம் வரும் என்று ஆண்டவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. அதற்கு தான் யோசேப்பு முன்பாகவே அனுப்பப்பட்டான். ஹல்லேலூயா. யாக்கோபுக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. நம் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதை ஆண்டவருக்கு முன்பதாகவே தெரியும். ஹல்லேலூயா. அவருடைய அனுமதி இல்லாமல் நம் வாழ்க்கையில எதுவுமே நடைபெறாது. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஜனம் இந்த வருஷத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எவ்வளவோ வருஷங்களை கடந்து விட்டோம். இந்த வருஷத்தில் என் வாழ்க்கையில் எது வந்தாலும், அது நன்மையாக இருந்தாலும் அது தீமையாக இருந்தாலும், என் கர்த்தருடைய சித்தம் இல்லாமல், அனுமதி இல்லாமல் அது என் வாழ்க்கையில் கடந்து வருவது இல்லை. அவருடைய வல்லமையுள்ள கரம் நம்மை நடத்தும். ஹல்லேலூயா. அவருடைய வல்லமையுள்ள கரம் நம்மை நடத்தி செல்லும். இந்த வருஷத்தில் அவர் நம்மோடு கூட கடந்து வருகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது அவர் வருஷத்தை நன்மையால் முடிக்கிறார். இந்த தேசத்தில் நமக்கு எல்லாவற்றையும் நன்மையாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த வித தீங்கு வந்தாலும், எந்த சட்டங்கள் வந்தாலும் எதுவும் நம்மை அணுகாது. ஹல்லேலூயா. அவருக்கு தெரியும் என் பிள்ளைக்கு நான் எதை கொடுக்க வேண்டும் என்று. ஹல்லேலூயா. அதான் பரிசுத்த வேதம் இப்படியாக சொல்கிறது, தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். ஹல்லேலூயா. எல்லா வாக்குத்தத்தங்களுக்கும் கண்டிஷன் உண்டு. ஹல்லேலூயா. தீங்கு நம்மை அணுகாமல் இருக்க வேண்டுமானால் அவர் நம்முடைய வாசம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல அவர் நமக்கு இறங்க வேண்டுமானால் நாம் அவருக்கு பயந்து நடக்க வேண்டுமா? ஹல்லேலூயா. ஒரு பிள்ளை தன் தகப்பனுடைய சொல்லை கேட்டு தன் தகப்பனுக்கு பயந்து நடக்கும் போது அந்த பிள்ளை எதெல்லாம் கேட்குதோ அந்த தகப்பன் அதுக்கு வாங்கி கொடுக்கிறான். ஹல்லேலூயா. தகப்பன் சொல்கிறான், இந்த பிள்ளை எனக்கு கீழ்ப்படுகிறது, இந்த பிள்ளை எனக்கு பயந்து நடக்கிறது. அதை தான் என் தேவனும் விரும்புகிறார். நான் எதை விரும்புகிறேனோ, நாம் எதை விரும்புகிறோமோ நம் பிள்ளைகளிடத்திலே அதே காரியத்தை தான் என் தேவன் இடத்தில் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நாம் நினைக்கிறோம் என் பிள்ளை டிவி பார்க்கக்கூடாது, என் பிள்ளை மொபைல் பார்க்கக்கூடாது. யார் விரும்புகிறோம்? நாம் விரும்புகிறோம். அதை யார் விரும்புகிறார்? அவர் நம்மகிட்ட விரும்புகிறார். ஹல்லேலூயா. நான் என் பிள்ளைகிட்ட எதை விரும்புகிறேனோ அதே நான் ஏன் தகப்பன் என்னிடத்தில் விரும்புகிறேன். இந்த வருஷம் முடிவு எடுக்கிறேன், நான் யூடியூப் பார்க்க மாட்டேன் ஆண்டவர், நான் ஃபேஸ்புக்கை தொட மாட்டேன் ஆண்டவர். ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க, ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க. நேற்று 1ஆம் தேதி நான் அதை ட்ரை பண்ணி பார்த்தேன். அதை விட பெரிய சந்தோஷம் உலகத்தில் வேற எதுவுமே கிடையாது. ஹல்லேலூயா. நேற்று எல்லாரும் நம்ம வேதத்தை வாசித்தோம். காரணம் என்ன தெரியுமா? மொபைலை தொடாதது, யூடியூபை பார்க்காதது. அதனால என்ன பண்ண முடிஞ்சிச்சு? இத தொட முடிஞ்சிச்சு. அதை பார்த்துருந்தோம்னா இதை தொட நம்ம ஆத்மாவும் அதை அங்கீகரிக்காது, நம்ம மனசு என்ன பண்ணாது, அதை அங்கீகரிக்காது. நீ அதை தொடலனா இது அதிகாரத்தோடு தொட முடியும். ஹல்லேலூயா. இந்த வருஷம் முடிவு எடுக்கணும். கஷ்டம்தான். நேற்று ஒரு நாள் தான் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஒரே நாள் தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அது என் வாழ்க்கையை மாற்றினது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல தேவன் சொல்லுகிறார், நான் என் பிள்ளைக்கு எதை சொல்கிறேனோ அதை நானும் கடைபிடிக்கணும். ஹல்லேலூயா. என் பிள்ளை மொபைல் பார்க்காத சொன்னா நானும் பார்க்க கூடாது, யூடியூபை பார்க்காத நானும் பார்க்க கூடாது. ஹல்லேலூயா. அதை செய்யும் போது தேவன் அதில் பிரியப்படுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வருஷம் நாம் தேவனுக்கு நம் குடும்பத்தை நம்மை அர்ப்பணிப்போமானால் இந்த வருடம் முடிவதற்கு முன்பாக தேவன் பெரிய காரியமாற்றி செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. நம் வாழ்க்கையில் மாத்திரமல்ல நம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த தேவனை பாடப் போகிறோம். உம்பாதம் பணிந்தேன், என்னாலும் துதியேன், உம்மையன்றி நான் யாரை பாடுவேனப்பா. இந்த வருஷம் அவருக்கே ஆட்சி கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா.
நம் சமயமாக இருந்தாலும் நம் நேரமாக இருந்தாலும் எந்த காரியமாக இருந்தாலும் அவருக்கு முதலிடம் கொடுக்கும் போது அவரது பிடிப்படிய தேவனாய் இருக்கிறார். சபையில இப்பெல்லாம் சமயம் கிடைக்குதோ எல்லா கூட்டத்திலும் கடந்து வந்து அவரை நாம் பணிந்து கொள்ளும் போது தேவனது பிரியப்படுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை தட்டி உற்சாகமாய் உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குவே இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குவே உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியேன் உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குவே இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குவே பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே வரம் பொருளே பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே வரம் பொருளே தேடினதால் கண்டடைந்தே பாடின பாடல்கள் நீங்களித்தே தேடினதால் கண்டடைந்தே பாடின பாடல்கள் நீங்களித்தே உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குவே இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குவே புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால் புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால் நிரப்பினார் நடத்துகிறீர் தூதன சாலையில் சேர்த்துக்கொள்வீர் நிரப்பினார் நடத்துகிறீர் தூதன சாலையில் சேர்த்துக்கொள்வீர் உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குவே இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குவே நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன் நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர் நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன் நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர் இசைக்கின்றோம் அழைத்திடாமல் தீவிரம் வந்தனை தாங்குகிறீர் இசைக்கின்றோம் அழைத்திடாமல் தீவிரம் வந்தனை தாங்குகிறீர் உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குவே இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குவே என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அழைக்கும் இளைப்பாறுதல் என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அழைக்கும் இளைப்பாறுதல் உமது பொருளும் உம்மடியும் என்னையாய் என்னையும் தேற்றிடுவேன் உமது பொருளும் உம்மடியும் உண்மையாய் என்னையும் தேற்றிடுவேன்
அவருடைய கோலும் அவருடைய தடியும் நம்மை தீட்சுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா.